ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் திரையுலகில் மிக சிறந்த இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜ் அவர்கள் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக இன்னைக்கு உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த சினிமா உலகிற்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியில் ஈடு செய்ய முடியாத பெரு சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கு. திரைக்கதை மன்னனின் இந்த திடீர் மறைவுச் செய்தியை கேட்டு அதிர்ந்து போன திரை உலகினரும் அரசியல் தலைவர்களும் லட்சக்கணக்கான ரசிகர்களும் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். அவரது மறைவு ஒட்டுமொத்த கலை உலகிற்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாக கருதப்படுகிறது. இந்நிலையில் மறைந்த பாக்கியராஜ் அவர்களின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவரது இல்லத்திற்கு விரைந்து வந்தார். அங்கு வைக்கப்பட்டிருந்த பாக்கியராஜ் அவர்களின் உடலுக்கு மலர் மாலை தூவி மிகுந்த வேதனையோடு தனது இறுதி அஞ்சலியை செலுத்தினார். அதன் பின்னர் தனது தந்தை இழந்து செய்வதறியாது கலங்கி மிகுந்த மனவேதனையில் அழுது கொண்டிருந்த மகன் சாந்தனுவின் அருகே சென்று அவரது தோளை தட்டி கொடுத்து ஆறுதல் கூறினார். முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று ஆறுதல் கூறிய இந்த நிகழ்ச்சியான தருணம் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. அதோடு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தம்பி நீ தைரியமாக இருக்கணும், நான் உன் கூட அண்ணன் இருக்கிறேன் என்று கதறி எழுத சாந்தனுவின் தோளை தட்டி ஆறுதல் கூறியிருக்கிறாரு. அது அங்கிருந்தவங்களை நெகிழச் செய்து இருக்கு. பாக்கியராஜ் உடலுக்கு நேரில் சென்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தினது மட்டும் இல்லாமல் தம்பி நான் உனக்கு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சப்போர்ட்டாக காதில் சொன்ன இந்த விஷயந்தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப நெகிழ்ச்சியாக பரவிட்டுருக்கு. அதோடு சாந்தனு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜயுடைய பெரிய ஃபேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தன்னுடைய திருமணத்தில் கூட அவர் தான் தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியாக அவர் தான் தாலி எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த ஒரு நிலையில் அவரே இவருக்கு ஆறுதல் கூறியது ஓரளவு இவருக்கு மனசு கொஞ்சம் லேசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாள்கள் கசிந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் அப்பாவை இழந்த மனம் அவ்வளோ சீக்கிரம் மாறாது. ஸோ இந்த நியூஸ்கள்லாம் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. இதோடு பாக்கியராஜை பற்றிய நிறைய செய்திகள் இப்போ வெளியான வண்ணம் இருக்குது. அதில் பாரதி ராஜா திட்டியதுனால கோபத்தில் லெட்டர் எழுதி வைத்துவிட்டு எஸ்கேப் ஆகிருக்கிறாரு பாக்கியராஜ். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சீக்ரெட்டாக நடந்த விஷயத்தை இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த கதையை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக பணியாற்ற போது அவருடன் ஏற்பட்ட மனக்கசப்பால் ஒருமுறை லெட்டர் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறாராம் பாக்கியராஜ். தமிழ் சினிமாவில் குரு சிஷ்யன் உறவுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக பேசப்படுபவர்களில் இயக்குனர் பாரதி ராஜா மற்றும் பாக்கியராஜ் முக்கியமானவர்கள் என்று குறிப்பிடலாம். உதவி இயக்குனராக தனது திரைப்பயணத்தை தொடங்கிய பாக்கியராஜ் பாரதி ராஜாவின் நம்பிக்கையுரிய உதவியாளராக மட்டுமில்லாமல் அவரது திரைப்படத்தில் முக்கிய பங்கு வகித்தவர். 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான பாரதி ராஜாவுடன் இணைந்து பணியாற்றிய பாக்கியராஜ் காட்சிகளை வடிவமைப்பதிலும் திரைக்கதை பணிகளில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கினார் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. இவங்க இருவருக்கும் இடையே இருந்த புரிதல் காரணமாக பாரதி ராஜா நினைத்த காட்சிகளை திரையில் கொண்டு வருவதில் பாக்கியராஜ் முக்கிய பங்கு வகித்தார். ஆனால் அவர்களின் பயணம் முழுவதும் சுமூகமாகவே இருந்ததில்லை. 16 வயது நிலை படப்பிடிப்பின் போது தயாரிப்பு தொடர்பான சில பிரச்சனைகளால் ஏற்பட்ட கோபத்தை பாரதி ராஜா பாக்கியராஜிடம் வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. எந்த தவறும் செய்யாத நிலையில் கண்டிக்கப்பட்டதாக உணர்ந்த பாக்கியராஜ் மனவேதனை அடைந்து இனி இணைந்து பணியாற்ற முடியாது என்று ஒரு கடிதம் எழுதிவிட்டு அங்கிருந்து வெளியேறியதாக சொல்லப்படுது. படப்பிடிப்பு நேரத்தில் அவர் காணாமல் போனது அறிந்த படக்குழுவினர் உடனடியாக தேடத் தொடங்கினர். பின்னர் அவர் தங்கியிருந்த இடத்திற்கு சென்று சமாதானப்படுத்தி மீண்டும் படப்பிடிப்பிற்கு அழைத்து வந்தனர். அதன் பிறகு இருவரும் மனக்கசப்பை மறந்து தொடர்ந்து இணைந்து பணியாற்றினர். இதே போன்று இன்னொரு சம்பவம் சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தின் போது நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பாரதி ராஜாவுடன் பணியாற்ற வந்த பாக்கியராஜுக்கு மற்றொரு உதவி இயக்குனரும் குழுவில் இணைந்திருப்பது ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நாள் படப்பிடிப்பின் போது பாரதி ராஜா மற்றொரு உதவி இயக்குனர் பெயர் சொல்லி அழைத்ததை பார்த்த பாக்கியராஜ் தனது இடம் பறிப்போரிவிட்டதாக நினைத்து வருத்தமடைந்தாரா. அந்த கோபத்தில் மீண்டும் ஒரு கடிதம் எழுதிவிட்டு யாரிடமும் சொல்லாமல் வெளியேறியதாக கூறப்படுகிறது.
இந்த முறையும் அவரை தேடி கண்டுபிடித்த பாரதி ராஜா நேரில் பேசி மனக்கசப்பை தீர்த்ததாக கூறப்படுது. இப்படி இருவரும் தங்களது உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்ட போது அந்த உரையாடல் உணர்ச்சி பூர்வமாக மாறி இருவரின் கண்கள்லையுமே கண்ணீர் வந்தது. ஸோ இது எப்போ நடந்ததுன்னா சமீபத்தில் நடந்த ஒரு இதில் தான் இந்த இதை அவங்க 2 பேருமே ஷேர் பண்ணியிருக்காங்க. காலம் கடந்த பிறகும் அந்த குரு சிஷ்யன் உறவு மாறாமல் இப்போ இருந்தது. தன்னுடைய இறுதி மூச்சு வரை பாரதி ராஜாவே அவரது பெயரை சொல்லாமல் எங்கள் டைரக்டர் என்ற மரியாதையுடனே பாக்கியராஜ் குறிப்பிடுவது இவங்களுக்கிடையேயான பாசத்தையும் மதிப்பையும் வெளிப்படுத்துவதாக ரசிகர்கள் இதுக்கு முன்னாடியே கருதிட்டு இருந்தாங்க. தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை கொடுத்த இந்த குரு சிஷ்யன் கூட்டணி தொழில்முறை உறவை தாண்டி உணர்வுகளால் இணைந்த ஒரு அரிய நட்பின் அடையாளமாக இன்றும் நினைவு கூறப்படுகிறது. அப்படி நினைவு கூறக்கூடிய வகையில் இப்போ இவங்க 2 பேருக்கும் இன்னொரு ஒத்துமை என்னன்னா 2 பேருமே இந்த ஒரே மாதத்தில் இறந்தது தான். ஸோ பாரதி ராஜா இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலமானார். அவர் காலமானதை தொடர்ந்து 2 வாரத்திலேயே அவருடைய சிஷ்யனான பாக்கியராஜும் இப்போ இறந்து விட்டார். ஸோ இவங்களுடைய இறப்பு 2 பேருதுமே பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ இதனால் தமிழ் சினிமாவில் 2 ஜாம்பவான்கள் இல்லை அப்படிங்கிறது பலராலேயே ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. ஆனால் இவங்க இல்லாமல் போனாலும் இவங்க இயக்கிய படங்கள் ஒவ்வொன்றுமே காலத்தால் அழிக்க முடியாதது என்று எல்லாருமே குறிப்பிட்டு வராங்க. குறிப்பாக இயக்குனர் இமயம் என்று போற்றக்கூடிய பாரதி ராஜாவுடைய சிஷியனாக இருந்த பாக்கியராஜ் இயக்கிய படங்கள் எல்லாமே மெகா ஹிட்டான படங்கள். அதோடு அவர் நடித்த படங்கள் எல்லாமே மெகா ஹிட்டான படங்கள். அதனால் இவர் இல்லைனாலும் இவருடைய படம் இவருடைய இதை பேசும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் போற்றி வந்துட்டுருக்குறாங்க. இவருடைய இழப்பை தாங்க முடியாமல் குடும்பத்தினர் ரொம்ப கதறி அழுதுட்டுருக்குறாங்க. குறிப்பாக சாந்தனுலா ரொம்ப மன உடைஞ்சு அழுதுட்டுருக்கிறாரு. அவரை தேற்றக்கூடிய விதமாக எல்லாருமே ஆறுதல் கூறினாலும் அவருக்கு பிடித்த விஜய் அவர்கள் ஆறுதல் கூறுறது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. தம்பி தைரியமாக இருப்பா அப்படிங்கிறது அவர் காதில் சொன்ன அந்த வார்த்தை எப்படியோ மீடியாவில் வெளியாகி இப்போ வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ பாக்கியராஜ் சாருடைய உடல் ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ இரங்கல் தெரிவிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க. அதே போல் அப்டேட்டான நியூஸ்கள் எல்லாமே இனி உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக அடுத்து என்ன நியூஸ் வருதோ அதோடு உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.